தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு அண்மை செய்தி, குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகார் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுடன் அமைச்சர் தற்பொழுது வாக்குவாதம் நடத்தி வருகிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பல்லாவரம் ஆலந்தூரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு வந்த தகவல் இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல, நேற்று நம்ம கூட விசாரித்தோம் உள்ள முந்தானத்து நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னே சாப்பிட்டேன்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் வந்து இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். தண்ணியில் குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு 10-20 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. எப்பயுமே மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த குளோரின் வந்து போடுறது வழக்கமாக இருக்கும், எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆனால் அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போதைய மக்கள் சொல்கிறாங்க சார், சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் இருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது கமிஷனர் பதில் சொல்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை, ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்க போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க, அப்ப மாநகராட்சி மேல நாங்க என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க, நீங்க தான் சார் சொல்றீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராம இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பதில்? நல்ல தூர் வாரி தான் இருக்கிறோம்.